ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஏதோ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நான் இங்கே ஆஸ்க் எனிதிங்கிற செக்ஷன்ல ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்டதுக்கு அது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம விஷுவலா பார்ப்போம் எப்படி அது ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு. ஆனா உள்ள நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அதை பத்தி பார்ப்போம். கம்ப்ளீட்டா என்ன ஆர்கிடெக்சர் இது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் யூசர் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாங்க ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு. அதை நம்ம ப்ராம்ப்ட் LLM-க்கு கொடுக்கும்போது உள்ள அது டோக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது. இந்த டோக்கனைசேஷன் அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு. அதை வேர்ட்ஸாவோ கேரக்டர்ஸாவோ அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கும் LLM. LLM தானாகவே ஸ்ப்ளிட் பண்ணிக்குமா அப்படின்னா தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு காம்போனன்ட் இருக்கும் டோக்கனைசர் அப்படின்னு. அதுதான் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்குது. எம்பெட்டிங்ஸ் அப்படின்னா இங்க நம்ம சென்டென்ஸா கொடுத்துருக்கிறது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனா மாறிடும், அதாவது நம்பர்ஸா மாறிடும். இங்க இந்த எம்பெட்டிங்ஸ் எல்லாமே வெக்டார் ஸ்பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அது ஒரு மல்டி டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம், ஃபீட் ஃபார்வர்ட், ஸ்டாக்கிங் லேயர்ஸ், ஹிடன் ஸ்டேட்ஸ்னு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம்னு பார்த்தோம்னா எந்த வேர்டு எதுக்கு ரிலேட் ஆகும், இன்னொரு வேர்ட் கூட எது ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறது. ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்னா அதோட உண்மையான மீனிங் என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நெட்ஒர்க்லையும் அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதான் ஸ்டாக்கிங் லேயர்ஸ். ஒவ்வொரு லேயரா அது இந்த செல்ஃப் அட்டென்ஷனையும் ஃபீட் ஃபார்வர்டையும் இந்த ஸ்டெப்பை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹிடன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் மெமரி மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த வேர்டுக்கான மீனிங்கை அது சேவ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வேர்டும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு டோக்கனை ஒரு டோக்கனுக்கு அடுத்த டோக்கன் என்ன வரும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ற ஒரு ஸ்டேஜ் தான் ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் டீகோடிங். டீகோடிங் அப்படியே உள்டா நம்ம என்ன அதாவது எம்பெட்டிங் வெக்டாரோட உள்டா அது. அதாவது இந்த டீகோடிங்கிறத கொடுத்த எம்பெட்டிங் வெக்டார்ஸ்ல இருந்து அது மறுபடியும் டெக்ஸ்டாவே கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட் டெக்ஸ்டாவே மறுபடியும் தருது. இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இதுதான் ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃப்ரம் LLM-னு சொல்லலாம். மெயினான பிளாக்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன்.